நமஸ்காரம் குருஜி. குருஜி, ஒரு கோயிலுக்கு போனா நம்மளுக்கு ஒரு விதமான உணர்வு, ரொம்ப மகிழ்ச்சியான மனநிலையோ, ஹனுமன் பூசாரி எங்க தலையில ஆசீர்வாதம் பண்ணாங்க கை வச்சு. அப்ப ஒரு விதமான வைப்ரேஷன் ஏற்பட்டது. அப்ப இதெல்லாம் உண்மைங்களா ஜி? அப்பெல்லாம் இந்த வைப்ரேஷன் அதெல்லாம் எதுவுமே உண்மை கிடையாதுங்களா குருஜி? ஓம். இது ரொம்ப விஞ்ஞானபூர்வமான பதில்கள் தேவைப்படக்கூடிய விஞ்ஞானபூர்வமான கேள்வி. பார்ப்போம். அதாவது ஒரு மனிதனை மேற்கத்திய விஞ்ஞானிகள் எப்படி புரிஞ்சுக்கிறாங்கன்னா, ஒரு அடுக்கு உடல் மனிதனா புரிஞ்சுக்கிறாங்க. ஆனா அது உண்மை இல்லை. மனிதன் 3 அடுக்கு உடல்களை உடையவன். அதாவது இந்த கண்ணுக்கு தெரிந்த உடல் அப்படின்னு நம்ம சொல்றோமே, இதுக்கு பேரு பரு உடல். கண்ணுக்கு தெரியாத உடல் அரு உடல் என்று ஒன்று இருக்கிறது. அந்த அரு உடலுக்கும் தெரியாத இன்னொரு உடல் இருக்கிறது, அது கரு உடல். வேறு வார்த்தையில் சொன்னால், இந்த பரு உடலைத்தான் நாம் உடல் என்கிறோம், அரு உடலைத்தான் உள்ளம் என்கிறோம், கரு உடலைத்தான் உயிர் என்கிறோம். மேற்கத்திய விஞ்ஞானிகள் இந்த பரு உடலில் இருக்கும் மூளைதான் உள்ளத்தையும் உயிரையும் உற்பத்தி செய்கிறது என்று நினைக்கிறார்கள். அது தவறான வாதம், முழுக்க முழுக்க முட்டாள்தனமான தலைகீழ்வாதம். ஏனென்றால் உயிர்தான் உள்ளத்தை உற்பத்தி செய்கிறது, பிறகு உள்ளம் உடலை உற்பத்தி செய்கிறது. தொழில்நுட்பம் அப்படித்தான் இருக்கிறது. இந்த இடத்தில் உடல் என்பது நம்முடைய உடல் என்பது மாத்திரம் இல்லை, நாம் பார்க்கக்கூடிய உலகம் இருக்கிறதே, இந்த பிரபஞ்சம் படைப்பு, அது முழுவதும் சேர்ந்து ஒரு உடல். நம்முடைய உடல் என்பது இந்த உலகம் என்ற பேருடலின் ஒரு பகுதி, ஒரு மரத்தில் இலையை போல. இந்த உடல் தானாக வேலை செய்வது இல்லை, உள்ளத்திலிருந்து உத்தரவு வந்தால்தான் உடல் வேலை செய்கிறது. அதே போலத்தான் நம்முடைய உள்ளம் என்பதும் இந்த உலகத்தை இயக்கும் பேருள்ளத்தின் ஒரு சிறு பகுதி, மரத்தின் இலையை போல. அந்த உள்ளம் என்பதும் தன் விருப்பத்திற்கு திட்டங்களை தீட்டுவதில்லை, உடலை இயக்குவதில்லை. இந்த உயிர் விரும்புகிறது, முடிவு செய்கிறது, எனக்கு என்ன வேண்டும் என்பதை சொல்லுகிறது. அதற்கு உரிய தீர்வுகளை இந்த உள்ளம் சிந்தித்து கண்டுபிடித்து அதற்கு ஏற்ப உடலை இயக்குகிறது நம்மில். இதேதான் இந்த உலகத்திலும் நடக்கிறது. இந்த உலகத்திற்கு ஒரு பேருயிர் இருக்கிறது. அந்த பேருயிர் தான் அந்த பேருள்ளத்தை இயக்கி அந்த பேருள்ளம் அந்த பேருடலை இயக்குகிறது. அந்த பேருயிரின் ஒரு சிறு பகுதிதான் நம்முடைய உயிர், ஒரு மரத்தில் இலையை போல. ஆகட்டும், இப்ப இந்த 3வது உடல் அப்படின்னு சொன்னோமே, உயிர், அதுக்கு இன்னொரு பெயர் பாவ சரீரம் அல்லது உணர்வு உடல் அப்படின்னு. ஒரு தாயின் கர்ப்பப்பைக்கு உள்ள இருக்கக்கூடிய ஒரு குழந்தையை கற்பனை பண்ணுவோமே, அந்த குழந்தைக்கும் தாய்க்கும் என்ன சம்பந்தம்? அந்த குழந்தைக்கு தேவையான அனைத்தும் தாயிடமிருந்தே செல்கிறது. அந்த குழந்தைக்கும் தாய்க்கும் மிகப்பெரிய பிணைப்பு இருக்கிறது. உண்மையை சொன்னால் அந்த தாயின் ஒரு பகுதியாகத்தான் அந்த குழந்தை, அந்த சிசு தாயின் வயிற்றில் கருப்பையில் இருக்கிறான். அதே போலத்தான் ஒரு மரத்திற்கும் இலைக்கும் என்ன சம்பந்தம்? அந்த மரத்திற்கு அங்கமாகத்தான் இலை இருக்கிறது. இலை தயாரித்த சத்து பொருள்கள் மரத்திற்கு செல்கிறது. மரம் பெற்ற பலவிதமான சத்து பொருள்கள், நீர் போன்றவைகள் இலைக்கும் வருகிறது. அதே போன்றுதான் நம்முடைய 3 சரீரமும் இந்த படைப்பின் 3 சரீரங்களுடன் இணைந்தவைகள் எப்பொழுதும். உதாரணமாக நம்முடைய இந்த பருவுடல் இந்த உலகத்துடன் எப்பொழுதும் இணைந்தது. இந்த உலகத்துல தான் நிக்கிறோம், நடக்கிறோம், உட்கார்றோம். ஒருவேளை பறந்தா கூட இந்த உலகத்தினுடைய விண்வெளியில தான் நம்ம பறக்கிறோம். இந்த உலகை விட்டு பிரிய முடியாமல் இருக்கிறோம். என்றாலும் கூட இந்த உலகத்தை இணைத்து பிணைத்து நாம் செய்த ஒரு சமையல், அதில் ஒரு பாயசம், அருமையான சுவையான விருந்துணவுன்னு வைங்களேன். சாப்பிட்டா என்ன ஆகுது? அருமை அருமை, என்ன ஒரு புத்துணர்ச்சி. இந்த சாப்பாடும் உலகம்தான், பக்கத்தில் இருக்கிற பூமி கட்டிடமும் உலகம்தான். என்றாலும் இந்த உலகம் இந்த சுவையான சாப்பாடு என்ற வடிவத்தை ஏற்று நமக்கு கிடைக்கும் பொழுது அது நமக்குள் ஒரு புத்துணர்ச்சியை ஏற்படுத்துகிறது. இப்ப வருவோமே, நாம் கோவிலுக்கு போகிறோம். கோவிலுக்கு போறோம்னா இயற்கையா நம்முடைய பருவுடல் கோவில் அப்படிங்கிற உலகத்தினுடைய பருவுடலுடைய பகுதியுடன் உறவு கொள்கிறது. அடுத்து அந்த கோவிலின் அமைப்பு, அங்கு உள்ள சிற்பங்கள், அங்கு உள்ள கலைகள், பலவிதமான தெய்வங்களின் வரைபடங்கள், சரித்திர நிகழ்வு காட்சிகள், இவைகளெல்லாம் நம் உள்ளத்துடன் பேசக்கூடிய தொழில்நுட்பத்தை உடையவைகள். அடுத்து கருவறையில் சொல்லப்படும் மந்திரங்கள், கருவறையில் பிராண பிரதிஷ்டையில் செய்யப்பட்ட ரகசிய பதிவுகள் அனைத்தும் நம்முடைய உயிருடன் தொடர்பு செய்யும் அமைப்பினை உடையவைகள். எப்படி நம்ம சாப்பிடணுங்கிற ஆர்வத்தோட ஒரு சுவையான உணவை ரசிச்சு சாப்பிட ஆரம்பிக்கும் பொழுது ஒரு சிறந்த உணர்வு இந்த உடல்ல ஏற்படுகிறது. அதே போலத்தான் இந்த மற்ற 2 தலங்களும் கூட கோவிலில் அந்த உறவை ஏற்படுத்தி கொள்ளும் பொழுது அங்கிருந்து கிடைக்கும் சிறந்த உணவு போன்ற இறைவனின் அருள் நம்முடைய உள்ளத்திலும் உயிரிலும் ஒரு சிலிர்ப்பை ஏற்படுத்துகிறது, சுவையை ஏற்படுத்துகிறது, சுவையான அனுபவத்தை ஏற்படுத்துகிறது. அது எப்படி நடக்குமா? அதை நடத்துறதுக்கு தான் கோவிலுடைய அமைப்பு சாஸ்திரங்களில் சொல்லப்பட்டுள்ளது. இப்படி கோயில் கட்டணும்னு. அதை நடத்துறதுக்காக தான் மந்திரங்கள், அந்த பிராண பிரதிஷ்டை, சங்கல்பங்கள் சொல்லப்பட்டுள்ளது. இப்படி இவைகளை எல்லாம் பண்ணணும்னு. அப்படி அவைகளை எல்லாம் பண்ணினால் இந்த உறவுகள் ஏற்படும்.
அதனால்தான் கோவில்களுக்கு செல்லும் பொழுது நமக்கு அவ்வப்பொழுது இது போன்ற அனுபவங்கள் ஏற்படுகின்றன. சரி, இதுல ஏதாவது பயப்படுறதுக்கு இருக்கா? விருந்து சாப்பிட்டா, சுவைச்சு சாப்பிட்டா, சந்தோஷம் ஏற்பட்டா பயப்படணுமா என்ன? சந்தோஷப்பட வேண்டியதுதான். அதே போலதான் இதுவும் உள்ளத்திற்கு உயிருக்கு விருந்து. அதனால்தான் அந்த அனுபவம் ஏற்படுகிறது. அதனால் நாம் மகிழ்ச்சி அடைய வேண்டியதுதான். அதுல வருத்தப்பட ஒன்றும் இல்லை. இதைத்தான் பாசிட்டிவ் வைப்ரேஷன் அப்படின்னு சொல்றாங்களா? வைப்ரேஷன் அப்படின்னா கோவில்ல மணி அடிக்கும் பொழுது அந்த மணியிலும் காற்றிலும் ஏற்படுவதுதான் வைப்ரேஷன், அதிர்வுகள். அப்புறம் நம்ம ஊர் டவுன் பஸ்ல ஏறி உட்கார்ந்தோம்னா ஏற்படுது பாருங்க, அதுவும் அதிர்வுகள், வைப்ரேஷன். இதுல ஒன்றும் பாசிட்டிவ் வைப்ரேஷன் நெகட்டிவ் வைப்ரேஷன் எல்லாம் கிடையாது. அது வைப்ரேஷன். இதை வகைப்படுத்தி இன்னைக்கு பல பேர் பேசுறாங்க. பாசிட்டிவ் வைப்ரேஷன் கிடைக்குது, அங்க போனா நெகட்டிவ் வைப்ரேஷன் ஏற்படுது அப்படின்னு பல பேர் இங்க இருக்கிறவங்க பேசுறதெல்லாம் இவங்களே பேசுறது இல்ல, வெளிநாட்டுக்காரன் சொல்லி கொடுத்து பேசுறான். அவன் சொல்லி கொடுக்குறவன் ஏன் அப்படி சொல்லி கொடுக்குறான்னா, என்னுடைய ஆராய்ச்சிப்படி உண்மையா இல்லையான்னு நீங்க ஆராய்ச்சி பண்ணுங்க. எப்பயுமே திருடன் ஒரு சரக்கை ஏமாற்றி வியாபாரம் செய்யும் பொழுது இது போல சம்பந்தம் இல்லாத, இனம் புரியாத, பொருள் புரியாத வார்த்தைகளை எல்லாம் போட்டு ஜோடனை பண்ணி தான் வர்ணனை பண்ணுவான். அப்பதான் நாலு ஏமாளி வந்தா ஓ அப்படியான்னு வாயை பொழந்து வாங்கிட்டு போவான். அப்படி வந்த வார்த்தைகள் தான் இந்த பாசிட்டிவ் வைப்ரேஷன், நெகட்டிவ் வைப்ரேஷன். அதை வாங்குறவன் யாரு, அதை கொடுக்கறவன் யாருன்னு புரிஞ்சிருக்கும். அதனால் இந்த இடங்களில் எனக்கு கோவில்ல போனா அந்த அனுபவம் ஏற்பட்டதே அப்படின்னா என்ன? அதுக்கு பேர் தாங்க அருள். இததான் அருள்னு சொல்றோம். அருள்னா என்ன? இப்போ இந்த உலகத்தின் ஒரு பகுதி சாப்பாட்டை சாப்பிடும் பொழுது என்ன ஆகுது? ஒரு சுவை ஏற்படுகிறது. இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய ஒரு காடு, ஒரு அழகான செடி, பூவை பார்க்கும் பொழுது என்ன ஏற்படுகிறது? ஒரு சந்தோஷம் ஏற்படுகிறது. ஒரு அழகான இயற்கை காட்சிகளை பார்க்கும் பொழுது ஒரு உணர்வு என்ன ஏற்படுது? ஒரு பரவசம் நமக்கு ஏற்படுகிறது. அதெல்லாம் இந்த உடல், பேருடல் இந்த உலகுடன் தொடர்பு ஏற்படுத்திக் கொள்ளும் பொழுது ஏற்படும் அனுபவங்கள். அதேதான் இந்த உடலின் உள்ளம், இந்த உடலின் உயிர், உலகத்தை இயக்கும் பேருள்ளத்தின் பேருயிரின் தொடர்பு ஏற்படும் பொழுது நம்முடைய உள்ளத்திலும் உயிரிலும் ஒரு சிலிர்ப்பை ஏற்படுத்துகிறது, சுவையான அனுபவத்தை ஏற்படுத்துகிறது, இனம் புரியாத ஒரு உணர்வு அல்லது பரவச நிலை. இதுக்கு என்னதான் பேரு அப்படின்னா இதுக்கு பேர் தான் அருள். இந்த அனுபவம் கோவிலுக்கு போனா மட்டும்தான் வரணும் அப்படின்னு அவசியம் இல்லை. சில நேரங்கள்ல தவத்தில் சிறந்த தபஸ்விகளுடன், ஞானிகளுடன் இருக்கும் பொழுதும் கூட இது போன்ற அனுபவங்கள் ஏற்படுவது சகஜம்தான். ஓம் வாழ்க பாரதம், வாழ்க பாரதி.